அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லது 40 நிமிஷம் வெறுங்காலில் நடக்கணும். செருப்பு போட்டு நடக்கணும். காலை வெயிலில் நடக்கணும். அதை விட்டால் மாலை வெயில் ஏதாவது 2 வேளை ஏதோ ஒரு வேளை நடக்கணும். நடந்தா வெறுங்காலில் செப்பல் போடாமல் நடந்தீங்கன்னா இதயம் சம்மந்தமான நோய்கள் வராது. ரத்த அழுத்தம் குறையும். புற்றுநோய் வராது. நரம்பு சம்மந்தமான நோய்கள் வராது. சர்க்கரை வியாதி குணமாகுது. பிபியும் குறையுது. அதே போல் வெண்தாமரை இதழ்களை சூடான பாலில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா இதயம் சம்மந்தமான நோய்கள் வராது. அதே போல் வெயில் காலங்களில் நீர்க்கடுப்பு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உடம்புல எடுத்துச்சுன்னுவாங்க. நீர் சொட்டு சொட்டாக வந்து வலிக்குதுன்னுவாங்க குரல் விடுறதுல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தாமரை இதழ்கள் இருக்குங்க, பன்னீர் ரோஸ் இதழ்கள் ரெண்டையும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா நீர்க்கடுப்பு சரியாகிடும். சுரக்காய் அடித்து மிக்சியில் அடித்து போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா அப்போதைக்கு நீர்க்கடுப்பு சரியாகிடும். பசலைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீர்க்கடுப்பு சரியாகிவிடும். அதே போல் கரும்பு சாறு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீர்க்கடுப்பு சரியாகிடும். அதே போல் இளநீயில் கற்கண்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குடிச்சிங்கனாலும் நீர்க்கடுப்பு சரியாகிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வைத்தியம் இருக்குது. வெறும் டீ தூள் கிட்டோஸு வேறு ஏதோ சக்கரை போட்டு ஏதாவது ஒரு டீ தூள் 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் புதினா இலை போட்டுருங்க. அதில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அரை எலுமிச்சை மரத்தை பிரச்சனை விட்டு குடிங்க. நீர்க்கடுப்பு அப்போதைக்கு சரியாகிவிடும். ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு 50 கிராம் இஞ்சி துண்டு ரெண்டையும் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா இதய நோய்கள் வராது. இதயம் பலப்படும். அதே போல் குடல் வால் உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடிவேறு வலிக்குன்னுன்றாங்க. இடுப்பெல்லாம் பயங்கர வலி தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த குடல் வால் சரியாக நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஒரு 30 ml எடுத்துங்க. வாழைத்தண்டு சாறு ஒரு 30 ml எடுத்துங்க. ரெண்டையும் கலந்து வெறும் வயிற்றில் 3 நாட்கள் குடிச்சுன்னு குடல் வால் சரியாகிடும். குடல் வால் உருவாகும் வலி சரியாகிடும். அதே போல் அல்சர் இருக்குன்றாங்க. அல்சர் வந்து நெல்லிக்காய் சாறு தினமும் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே போல் டெய்லி சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு 15 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 3 வேளையும் ஒரு ஸ்பூன் சோம்பு சாப்பிட்ட உடனே மென்று வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதே போல் வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். அதோட கருப்பையில் இருக்கும் கட்டிகள், நீர் கட்டிகள், கருப்பையில் சுத்தமாகும். அதே போல் நம்ம வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க கொடுப்பை இலைன்னு ஒன்று இருக்குது. அதை உலர்த்தி நல்ல பொடியாக்கி தேனில் கலந்து 48 நாட்கள் சாப்பிட்டோம்னா வெள்ளைப்படுறது நின்றோம். அதே போல் வெண்பூசணி சாறை எடுத்து மிளகு சேர்த்து அதை குடிச்சுன்னு வந்தீங்கன்னா வெள்ளைப்படுதலும் சரியாகிடும். அதே போல் வெண்பூசணி இலைச்சாறு 100 ml டெய்லி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா தினமும் குடிச்சுன்னு வந்தோம்னா நம்ம சதை அதான் தேவையில்லாத கொழுப்பு இருக்குதுங்களா, அதெல்லாம் சதெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து குணமாகிடும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.